கதை நேரம் கதை நேரம் கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுட்ட வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் ஆக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் கதை நேரம் உந்தால் விதை சொன்னது என்னத்துக்கு என்ன தெரியல நான் கிளிக்க போறாரு இல்ல நல்லதா சொல்ல போதும் தெரியல பிரின்சிபலையும் விட இந்த பிரின்சிபல் இருக்காரு வைஸ் பிரின்சிபல் ஒரு கேவலம் கேட்டார் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு மீட்டிங் வைப்பார் எட்டி குட்டுற இடத்துல 4 இருக்கு சைஸ்ல தூக்கி அவுட்டு போட்டு குத்தி போடுவேன் எங்க 9 மணி ஆகுது எங்க ஓட்டு வந்தார் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓ என்ன மாதிரி நம்ம பழைய மாயிட்டா சார் தெரியல சாப்பிட்டு செம்மிக்கல சார் ஓ கடவுளே அது சரி என்ன கிளாஸ் நீர் படிப்பிக்கிறேன் நான் சின்னல இருந்து பெருசு பட்டம் படிப்பேன் சார் இந்த வாத்தி மாதிரி சொன்னது சரிதான் சரி நீ சின்னலேருந்து பெருசு மட்டும் படிப்பிக்கிற சரி எத்தனையாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீர் படிப்பிக்கிற என்ன பாடம் படிப்பிக்கிறீரப்பா 5ஆம் ஆண்டு மட்டும் 12ஆம் ஆண்டு மட்டும் படிப்பிக்கிறேன் இங்கிலீஷ் தான் சார் படிப்பிக்கிறேன் இங்கிலீஷ் 27 எழுத்து இருக்கு இங்கிலீஷ் ஓ அந்த இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் ஓ அடே இங்கிலீஷ் ஓ இங்கிலீஷ் தான் 5ஆம் ஆண்டுல இருந்து 12ஆம் ஆண்டுக்கும் இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன் ஓ படிப்பிக்கிறேன் என்னத்தை பார்த்து என்னத்தை செய்ய போறோமோன்னு தெரியும் இந்த பள்ளிக்கூடம் உருப்பிட்ட மாதிரி தான் போகுது போல கிடக்கு என்ன சார் என்ன காய்கறீங்க இல்ல இல்ல அது சரி என்ன செய்யறது சிபாரசில வந்த நீங்க உங்களை ஒன்றும் செய்யலாது நாங்க திருப்பி கேட்டோம் எங்களை எங்கேயாவது இது விடுங்க ஒன்றும் இல்லை அது சரி இங்கிலீஷ்ல என்னென்ன இதுகள் நேர் படிப்பிக்கிறேன் 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பிக்கிறேன் 12க்கு எப்படி படிப்பிக்கிறேன் 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒலிம்பின்னு படிப்பிக்கிறேன் 12ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இருந்து படிப்பிக்கிறேன் கடவுளே எனக்கு இந்த நாள் அங்கே போனான்னு தெரியாம வந்தால் அவன்கிட்ட இருந்து மாட்டாவே இன்னட்ட மாட்டி விட்டுட்டு போயிருக்கு தான் தப்பிக்கிறதுக்காக சரியா ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஓகே சரியா நீ படிப்பிக்கிற சரி கொஞ்சம் நாக்க கொஞ்சம் ஓட விட்டு வடிவா சொல்லு குட் மார்னிங் சொல்லணும் வடிவா குட் மார்னிங் அப்படி குட் மார்னிங் சார் அப்படி சொல்லணும் அது என்ன குட் மார்னிங் அது சார் இப்பத்தியா மருவி இங்கிலீஷ் குட் மார்னிங் கிட்ட வந்துட்டு நாக்கு இருக்கல்லோ நாக்கு எப்படியும் பழஞ்சு கொடுக்கும் தமிழ்ல பிறந்த தின வாழ்களன்றது அகவை அப்படியாத மருவி நீங்க கொண்டு வரீங்க அதுக்கு மீனிங் இப்ப அதான் டிரான்ஸ்லேட் ஆகுது உதாரி விழுந்தது இந்த வெள்ளக்காரன் காய் கேட்க கொஞ்சம் மீனிங் அந்த வேப்போர் கொஞ்சம் சிக்கல் படுது அதே மாதிரி தான் வேற ஒன்று செல்வடுத்து மூஞ்சியில ஆணியத்தை அடிச்சிடலாமட்டு ஜோசனை மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் பிள்ளாத்து கேக்குது ஓ கேட்டா பாய்கட்ட இல்ல இந்த தமிழ்ல இதை கொண்டு வந்தானே அந்த நாய் மட்டும் தெரிஞ்சானா இருக்கணும் அப்ப நியாயம் படிப்பிக்குது அதுதான் படிப்பிச்சிருக்கணும் மனுக்கு மனுஷன் எல்லாம் கூட்டங்கள தான் வந்தாங்க இங்கிலீஷ் நாயில இருந்து வந்து நாயில இருந்தது தான் டிரான்ஸ்லேஷன் பண்றேன்னு சொல்லி அதாவது மொழிபெயர்ப்பு செய்யறேன்னு சொல்லி கொண்டு வந்து என்னென்னத்துக்கு போடுறேன்னு தெரியாம எல்லாம் சொல்லி அலட்டி கொண்டு திரியுதுகள் சரிடா நீ அந்த தமிழ்ல இருந்து நீ இங்கிலீஷுக்கு கொண்டு வர இல்ல இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு கொண்டு போறியாடாப்பா நான் சார் இங்கிலீஷ்ல இருந்து தான் தமிழுக்கு கொண்டு வரேன் பிள்ளைகளுக்கு விளங்கின பேர் தான் இருக்கும் சார் சாப்பிட்டீங்களான்னு டைப் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல சாப்பிட்டீங்களான்னு எப்படி பண்ணுவேன் சா பி டி இங்கலான்னு போடுவேன் இங்கடா அது தமிழ்ல அப்படித்தான் சார் இப்ப இங்கிலீஷ்ல நீங்க இங்கிலீஷ் வேர்ட் வருதல்லோ சாப்பிட்டீங்களா எஸ்ஏ PITA எல்ஏன்னு வந்ததல்ல இங்கிலீஷ் தானே அது தமிழ் மிக்ஸ் ஆகுது
இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. கடவுளே, இதான் எனக்கு வாசிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் யோசிச்சேன். சரிங்களாப்பா, ஓகே, அது 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 போட்டுக்கும். நான் நோட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது அன்று சொன்னா இங்கிலீஷில் பிள்ளைகளுக்கு என்னன்னு சொல்லுவேன். என்னத்த சொல்றது? இப்போ இங்கிலீஷில் பிள்ளைய சொல்லுது, பிள்ளைகளுக்கு சொல்ற எனக்கு ஒன்றும் தெரியாது அன்று சொல்றேன்டா, இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவேன்? ஐ டோன்ட் நோ. இங்கிலீஷ் படிப்பிக்க வாத்தியோ. சரி, சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு எப்படி சொல்லுவேன்? சாப்பிட்டீங்களான்னு. சரிடாப்பா, இந்த ஒரு புள்ள நீ பாம்பு எடுத்து கொண்டு இருக்கிற, இங்கிலீஷ் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கு. அவ பிந்தி வந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட தமிழ்ல கழிப்பியா இங்கிலீஷ்ல கழிப்பியா? நாங்க எல்லாரும் தமிழ் படியங்கள், தமிழ் வாத்தியமே, தமிழ் பிள்ளைகள். ஏன் பிந்தி வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனா லூசு பையில நீ இங்கிலீஷ் இல்லடாப்பா படிப்பிக்கிற. இங்கிலீஷ் கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியத்துல நீ படிப்பிக்கிறேன்னு சொன்னா அப்புறம் என்ன இங்கிலீஷ்ல கேட்காம தமிழ்ல போய் கேட்கிற? இங்கிலீஷ் பிள்ளை நாங்க படிச்சு வந்தது தமிழ். சோ நான் தமிழ் தான் கேட்பேன். ஏன் எனக்கு இது சரிதான். அன்றைக்கு அங்க ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது, உனக்கு ஒன்று சொல்றேன். இப்படித்தான் ஒருத்தான கொண்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. அவனுக்கு சிறுதானியம் எது பெருந்தானியம் எதுன்னு தெரியாம ஏன் அங்க என்ன விவசாயம் என்ன செய்றீங்களோ? ஏதோ ஒன்று செய்திருக்கான் அவன். சரியா, அவன் சிறுதானியம் பண்றது இதுக்கும் பெருதானியம் பண்றது எதுக்கெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கான். அப்படிப்பட்டவனையே கொண்டு போய் ஒரு இதில் பேச்சாளராக விட்டு அவனு கொண்டு இதுக்குள்ள கொண்டு வந்து நாட்டுக்கு ஒரு தலைவராக போகிற இடத்துல, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இதுக்கு தலைவராக இடத்துல உன்னை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு பிள்ளைகளுக்கு படிப்பிக்க கொடுத்து பிள்ளைகள் என்ன ஆக போகுது? அவன் நாட்டை கெடுக்கிறான்னு பார்த்தா, மக்களை கெடுக்கிறான்னு பார்த்தா, நீ மக்கள் இனி வர சந்ததியை கெடுக்க போகிற போல இருக்கேடாப்பா நீ. ஏன் நான் சந்தேக இல்ல என்னதுக்காக நான் அவங்கள இத ஃபேமிலிக்கு நான் ஏன் மூக்கு நினைக்கிறேன். வர்ற பிள்ளைகளுக்கு நீ ஆங்கிலவாதியாரன்னு சொன்ன, நீ ஆங்கிலம் இதுல படிப்பிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன்னு சொன்ன, பிள்ளைகளே பிந்தி வந்தேன்னு தமிழ்ல கேட்கிறேன் போட வேண்டியதான். ஏன் அந்த கூப்பிடுறீங்க? இந்த டைம் உங்க அப்பா இந்த வேலையை கூப்பிடுறா உங்க சார். நாங்கெல்லாம் எந்த சைட்டால வந்து நாங்க உங்களுக்கு தெரியுமல்லோ. எந்த சைட்டால வந்த நீ? சைட்டால வந்தனியா இல்லாட்டி வலது சைட்டால வந்த? நாங்கெல்லாம் பெரிய பெரிய இது நான் நினைச்சேன்டா உங்கள தண்ணியில காட்டுக்கு அனுப்புவேன். எத்தனை வருஷம் நான் கேட்டு கொண்டு இருக்கிறேன். தண்ணியில ஆகாடு எவனை பார்த்தாலும் தண்ணியில எங்கடா தண்ணியில இருக்கே இல்லையோ? இல்ல பூனாரிக்க கொண்டே தள்ளி விடுவேன். புனூரு காடாடா? பூனாரிக்க தண்ணி இல்ல அங்க பக்கம் அந்த இடத்துக்கு. அதுக்குள்ள அங்க நீர் தகங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு தகம் இல்ல, கிணறே இல்லையா? கிணறே இல்லையா? உப்பு தண்ணி தான் குடிச்சு போட்டு இருப்பீங்க. அடே உப்பு தண்ணினாலும் உப்பு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்துட்டுடாப்பா செய்யறதுக்கு. அது செய்யறதுக்கு உங்க மெஷினரி இருக்குமே பள்ளிக்கூடத்துக்கிட்ட. மெஷினரி என்ன? நான் லேஞ்சியை தூக்கி போட்டு அதுக்கு மேலான உண்டை போட்டு நாங்க அங்கால ஓடிப்போம். என்னத்தை குடிப்பீங்க? லேஞ்சியை தூக்கி மேல ஓட்டுட்டு அதுக்கு மேலான வடிகட்டி எடுத்தா ஒன்றும் பேரும். வடிகட்டி அப்புக்கு நல்ல வசதி தான். அப்ப பள்ளிக்கூட காசு இல்லைன்னு சொல்லிக்கே நான் யோசிச்சேன். ஏதோ பில்டர் செய்யறேன் ஆட்டிய போறது நீங்கள் தான். அடி அடி நாங்க இல்லையாடாப்பா, அவன் ஒருத்தன் சமாளிப்பிட்டுட்டான். என்ன சமாளிக்கிறீங்க? அது உங்க ஆட்டெல்லாம் வந்து காய்ச்சது இல்ல அப்புவாரன். என்னால முடியாதேடாப்பா. சரி அதை விடு. நான் விடுறேன். என்னது விட சொன்னியர் விட்டேன், அவ்வளவுதான். அடே இல்லையாப்பா, நீ பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி பிள்ளைகள் எத்தனை உண்ட வகுப்புல எத்தனை பிள்ளைகள் இருக்குது? இப்ப 5ஆம் ஆண்டு பிள்ளைகள்டா, 5ஆம் வகுப்பு பிள்ளைகளை படிப்பிக்கிறாண்டா, வகுப்பு எத்தனை பிள்ளைகள் வருது? எனக்கு ஒரு இங்க வரை வந்திருக்கு. நீ 10 மணிக்கு வாரியா? நான் 10 மணிக்கு தான் பாருங்க. சரியா, 10:30 போயிருவியா? கிளாஸ் முடிஞ்சா வீட்டம் வேற வகுப்பு போறதுதான் எந்த வேலை. விளங்கல. அதான் எடுக்கிற மனுஷியோ? மனுஷன் ஃப்ரெண்ட். மனுஷரே ஃப்ரெண்ட். இவளை வச்சு நான் என்ன செய்யணும்? சயின்ஸ்ல போடுறா பாரு, சயின்ஸ்ல போடும் முதல். பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பள்ளிக்கூட வேலையா பார்க்கணும். அந்த மனுஷிட ஃப்ரெண்டுக்கு ஜாமான்கள் பண்ணி கொடுக்குற, மனுஷி கூப்பிடுறாங்க கறி பண்ணி கொடுக்குறது, அவனுக்கு இது பண்ணி புடவெடுக்க போறது, அந்த வேலையில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி இங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வரீங்களா? சரி இல்லைங்க, எங்களை விட்டு மனுஷிக்கு நான் தான் பண்ணி கொடுப்பேன். வேற பக்கத்து வீட்டுக்காரனே பண்ணி கொடுக்குறேன். அது முதல் நாளே பண்ணி கொடுக்க வேண்டியானே? முதல் நாளே என்ன மீன் எல்லாம் என்ன செய்யும்? பண்ணி கொடுத்தா ஃப்ரெஷ்ஷா பிரிச்சுக்க வைக்கணும்.
பிடிச்சு கழிச்சு சாப்பிடுற உடம்புக்கு தம்பு இல்லை. உட்டன் மீன்கள் இருக்குது பாருங்க, இந்த சந்தைக்கு உட்டன் மீன் ரக்கினாலும் துடிக்க வெட்டணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். அடையாப்பா உன்னை பள்ளிக்கூடத்துக்குன்னு கூப்பிட்டது 8 மணில 2 மணி மட்டும் நீ பிள்ளையோட மீனாக்க ஓடணும். மனுஷோட மீனக்கிறதுக்கு உனக்கு நாங்க சம்பளம் தர இல்லையா அரசு? அது சரி சார், எனக்கு பிரேக் டைம்கள் இருக்கല്ലോ, இன்டர்வல் இருக்கല്ലോ, இன்டர்வல் டைம் நீங்க எல்லாம் அங்க போறீங்க, வெளியே போறீங்க. எங்க போறது? எங்க வெளியே எங்கே போறீங்க? வெளியா போற இல்லையா? சாப்பிட அங்க பக்கம் குமரண்ட கடையில நைட்டு காரணம் நீங்க எனக்கு அங்க குமரன் இப்ப உள்ளுக்குள்ளே கடை உறந்தாச்சு கேண்டீன் இருக்கு. அது இப்ப முன்னாதான் திறக்கிறீங்க. அப்ப தெரியுது நீ இத்தனை நாள் பள்ளிக்கூடம் பெற இல்லையாண்டது. முன்னா கடை திறக்க நீங்க அந்த யாரோ ஒரு புள்ளிய செட் பண்ணி திறக்கிறீங்க, அப்புறம் எனக்கு விட்டுறீங்க. யார் ஒரு புள்ளியா ஆடுறாப்பா இது? என்ன பேரண்ட்ஸை பிடிச்சி கேண்டீனை திறக்கிறீங்க? ஏய் இந்த தேவையில்லாம் கதைகள் மட்டும் கழிச்சு கொண்டிருக்காரு சரியா நீ? சரி வந்த வேலையை மட்டும் நீ செய். நாம் இங்க நீ பள்ளிக்கூடம் 8 மணிக்கு வந்தியான்னு சொன்னா சரியா? 7:30 இங்க ஸ்டார்ட் ஆகுது இப்ப பள்ளிக்கூடம் சரியா? நீ 2:30 தான் போகலாம் வீட்டை. அதுக்குள்ள மனுஷிக்கு நான் கறி பண்ணி கொடுக்கணும், மனுஷில ஃப்ரெண்டுக்கு கொண்டு பண்ணி கொடுக்கணும், அங்க போகணும், அப்பாவுக்கு வருத்தம், மாட்டுக்குட்டிக்கு வருத்தம், மாட்டுக்கு கண்டு போட்டுட்டு அப்படி என்னெல்லாம் சொல்லிட்டு போகலாம். இனிமே பட்டு 7 மணித்தியாலும் பள்ளிக்கூடமோ 6 மணித்தியாலும் பள்ளிக்கூடம்? 6 7 6 உங்களோட பள்ளிக்கூடத்துல 6 மணி எக்ஸ்ட்ரா நான் பீரியட் எடுக்கணும் இல்ல தானே? சரியோ 6 மணித்தியாலும் தான் பள்ளிக்கூடம், அதுல 1/2 மணித்தியாலும் இன்டர்வல் இருக்குது. ஓ இன்டர்வலுக்கு நீங்க போட்டு வரலாம் தானே? இன்டர்வலுக்கு வந்து நீ போக தேவையில்லை. 40 நிமிஷம் இன்டர்வல் பிள்ளைல கொடுக்குறீங்க, நாங்கள் என்ன வெளியே இருக்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடாப்பா இது புதுசாக இது கொண்டு அடையாப்பா. ஓ இன்டர்வல் உண்டா? நீ இங்க இந்த பிள்ளைகள் தஜமே அதுக்கிட்ட சண்டை பிடிக்குங்க, அதில் பார்க்கணும். மிச்ச டீச்சர் நீங்க என்ன தெரியாது? நீங்க ஆபீஸ்ல சும்மானே இருக்கீங்களா? அந்த ஏசியை போட்டுட்டு நேற்று தான் பூட்டுறீங்க ஏசியை பழுதா போச்சு. இது சரி வராது. இதான் சிவாரசிகளில் வந்து கூப்பிட்டு வச்சு கதைச்சா எங்களை வச்சு கேள்வி கேட்டு கொண்டிருப்பாங்க. இது அடே அது இல்லையடாப்பா. இப்ப நீ சிவாரசியில் வந்துட்ட சரி, அதே அரசியல வந்து எங்களுக்கு நீ வந்து செய்து கொண்டிருக்கலாது சரியா? சரி உன்னை நாங்க கண்டிக்கிறோன்றதுக்காக அவங்கள்ட்ட சொல்லி எங்களை ஒன்றும் செய்யலாது உடனேதானே? சரி அப்ப நீ படிப்பிக்க வேண்டிய இடத்துல நீ படிப்பிக்கிறாப்பா. இந்த 8 மணிக்கு வந்துட்டு உனக்கு 9 மணிக்கு ஆங்கில கிளாஸ் இருக்குன்னு சொல்லிக்க அந்த இடத்துல நின்றுட்டு நீ வீட்டை போயிடுற. நில்லுங்க அடிச்சு கேட்டா உடனே சொல்ற அஜோ நான் சார் நான் இங்க மனுஷிக்கு தலையை சுற்றி விழுந்துட்டாலன்னு சொல்றேன். மனுஷி தலையை சுற்றி விழுந்தா நான் தானே போய் ஏற்றணும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏற்றுவாங்க, இல்ல ஆம்புலன்ஸுக்கு வேறு யாரும் மாட்டி சொல்லுவாங்களோ, இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லணும். அப்ப மனுஷி உனக்கு அடிச்சு சொன்னா மனுஷி ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு சொல்லலாம் தானே? மனுஷிக்கு ஆம்புலன்ஸ் கார் டிரைவரோ சொந்தம், இல்ல தாலி கட்டின மனுஷன் சொந்தம். இது சரி வராது எனக்கு. இது அதான் 5ஆம் கூட படிச்சது இல்லைலாம் கூட வந்து அரசியல் இருக்க போட்டு அரசியல இருந்து தாங்க தப்புறதுக்காக இங்கிட்ட இங்கே தந்து தாங்க வாழ ஒண்ணுமன்றதுக்காக எல்லா கர்மத்தையும் துன்பத்தையும் நாங்க சுமக்க வேண்டியதா இருக்கு. ஏன் சார் சுமக்கிறீங்க? சரி சொல்லு சொல்லு. ஏன் சுமக்கிறீங்க? எல்லாம் தூக்கி ஃப்ரீடமா விட்டுட்டு போகணும். ஃப்ரீடம் பாய். ஓகே புரியுதம் சரி வடிவாக்க. நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் சரி? கதையோ? ஓ சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஒரு அறிவாளி ஒருத்தன் இருந்தான். அறிவாளி சரியா? அவன் தான் இந்த ஊருக்குள்ளேயே படிச்சவன் பேர் வெட்டி இருக்கிறான் சரியா? மற்றவங்க விவசாயங்கள் அது இதெல்லாம் செய்யணும். இப்போ வெளியூர் சென்று போய் படிச்சுட்டு வந்திருக்கான். அங்க படிச்சுட்டு வந்தவன் பாத்தியாரா இருக்கான். படிச்சு வந்தவன் பாத்தியாரா இருக்கும். சரி சரி சொல்லுங்க சார் சொல்லுங்க. என்ன கதை சொல்ல விடுறா? மறந்துடுவேன்டான் நான். மறதி சரியா? சரி சரி சொல்லுங்க. அவன் பாத்தியாரா அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாறான். அங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் ஓடி திரியுது, விளையாடி கொண்டே திரியுது. படிப்பண்ணு அங்க நடக்குது இல்லை. அங்க போய் டீச்சர் மேல பார்த்தா டீச்சர் மேல ஒவ்வொருத்தரும் போனோட இருக்கிறது, தங்களை பாட்டுக்கு இந்த கதைக்கிறதும், அவங்களோட தாங்க இந்த கதைக்கிறதும், தனித்தனியாக இந்த கதைக்கிறதும், சாப்பிட்றதும், இதுதான் வேலை. அங்கே பிள்ளைகள் வருதுகள், அங்கே 2 பிள்ளைக்கு போட்ட பார்க்குகள், எழுதிக்கிறத பார்த்துட்டு எழுதிட்டு போயிட்டு விளையாடி கொண்டு திரியுதுகள் ஒவ்வொன்றும். அங்கே நம்ம ஒரு பக்கத்தால் ஒரு பிள்ளைகள் சண்டை பிடிக்குது, ஒரு பக்கத்தால் விளையாடுது, ஒரு பக்கத்தால் கத்தி கொடுறது, இப்படியே நடக்குது.
சரி இவன் இப்படி அவங்க ஊரை திருத்தோணுமே, இந்த பள்ளிக்கூடத்துல இருக்க பிள்ளையெல்லாம் திருத்தோணுமே. அது சரி. திருத்தோணும்னா என்ன செய்யணும்? திருத்தணும்னா ஊருக்குள்ள இருக்கிறதுல பெரிய மட்டத்தை திருத்தோணும். 6 பெரிய மட்டங்கள் அந்த பழைய பிள்ளைகள். நான் மோடிச்சைகள் பழுதா போச்சு நான் கராச்சியை தள்ளுற மாதிரி திருத்துறதுக்கு என்ன இது இருக்காங்க. சரி, அந்த திருத்துற மாதிரி இவன் ஒரு ஊருக்குள்ள பெரியவரை சந்திச்சு இந்த பிள்ளைகள காயப்பனோட கதைப்பான் அண்டு போயாச்சு. சரியா? போயிட்டு போய் சொல்றான்னு இப்படி இப்படி பிள்ளைகள் எல்லாம் இப்படி நடக்குதுகள், படிக்கிறாங்கல்ல, ஒன்றும் இல்லை, விளையாடி கொண்டிருக்காங்க. உடனே அதுக்குள்ள எந்த சேனல் ஒழுங்கு உங்களோட டீச்சருக்கு கூப்பிடு, உங்களோட டீச்சர்ஸ் மேலே நீங்கள் கூப்பிட்டு கூட்டம் வைக்கலாம் தானே. அவை படிப்பிச்சா எந்த பிள்ளைகள் இப்படி தெரியுதுகள், அதே சண்டை பிடிக்குதுகள், அதே மண்டை உடைக்குதுகள், அதே குளறுதுகள். ஒழுங்கான சாப்பாடு கொடுக்குறீங்களா? நீங்கள் வார சாப்பாட்டில் என்னத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறது இல்லை. சரி, முதல் விட்ட பிள்ளைங்க நான் எங்கே தொடங்கியிருக்கணும்? பள்ளிக்கூடத்துலேருந்து தொடங்கியிருக்கணும். பள்ளிக்கூடத்தில் தொடங்கி போட்டா இங்கே போயிருக்கணும். நான் என்ன பேரண்ட்ஸ்கிட்ட பார்த்தா பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கும் பிள்ளைகளை திருத்த மாட்டான். உண்மையிலேயே பிள்ளைகளை திருத்த வேண்டியது யாரு? அவங்க உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து தராங்க. என்னத்த? பிள்ளைகளை குரு ஒன்று நினைச்சு மாதா பிதா குரு குரு ஆரோ வருவினம். அங்கே எரிம மாடு மண் அவங்க எல்லாம் வருவாங்க. சித்திரகுப்தன் என்னத்த செய்ய போறோன்னு எனக்கு தெரியும். இதுக்கு கதையை சொல்லி இதுக்கு என்னத்த விளங்க போகுது. சரி இப்படியான்னு சொல்லி கூப்பிட்டு விளங்கப்படுத்தாங்க. நீங்க உங்களை நம்பித்தான் கொண்டு வந்து பிள்ளையில விடுறாங்க. சரியா? விடுறாங்க. நாங்க என்ன செய்யணும்? பிள்ளையில நல்வழிப்படுத்தணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாட கொடுக்கணும். சரியா? அவங்களுக்கு சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு புரதமான இது ஒவ்வொரு டைமுக்கு இவ்வளோ வந்து அவன் ஒவ்வொரு டைம் டேபிளை எழுதி இது நீத்தின மனத்தில் ஒரு பிள்ளைக்கு கிரகிக்கிற குணம் இருக்கு. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இவ்வளோ நேரம் கொடுக்கணும். இப்படி எப்படி நான் சொல்லி கொண்டுக்கு அது ஒவ்வொன்றும் இருந்து தங்களை வந்துக்கு எழுதி கொண்டிருக்கு. என்ன எழுதுறான்னு பார்த்தா அங்கே வந்து படங்கறி கொண்டிருக்குது. ரோசாப்பூ அங்கே காட்டில் ஏதோ ஒன்று அம்பு விடுறது அப்படி இப்படி இல்லை கீறி கொண்டு போகட்டும். அம்பு விடுறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்க குரங்கள் எல்லாம் பெருகுதான், மற்ற யானை எல்லாம் வீடுகளுக்கு போகுதுதான். உங்க வீடுகளுக்கு அம்புவால் செய்து விட்டா என்ன விடுறன்னா அவன் ட்ரைனிங் எடுத்துருவான். அவ்வளோதான். கடவுளே அந்த பெருது. ஐயோ அண்டவா எங்க கொண்டு அவர்கிட்ட கொண்டு என்ன மாட்டி ஒரு சின்ன சிம்பிள் ஒன்று செய்வோம். என்ன சார் இப்போ டெவலப் ஆயிருக்கு? என்ன டெவலப் ஆயிட்டு? கண்ட்ரி டெவலப் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கண்ட்ரி டெவலப் ஆயிட்டா? டெவலப் ஆயிருக்கு டெக்னாலஜி லெவல்ல. ஸ்மார்ட் போன் எல்லா டைம் இருக்கோ இல்லையோ? இருக்கு. ஓகே, அதில் பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு குரூப் கொண்டு ஆட் பண்ணுவோம். அதில் என்னென்ன பிளானிங் நாங்கள் செய்ய போகிறோம்ன்றதை டிசைட் பண்ணுவோம். அதுண்டா ஆர்ஆர் வேலையிலையோ என்ன பிரச்சனையோ அவங்க போட்டாங்கண்டா இவங்களா RIP ரிப் பண்ணி போடுவோம். ஏன்னா எல்லாம் கண்டக்ட்ல இருக்கணும். டீச்சர்ஸ் மேலே நாங்கள் எல்லாம் கண்டக்ட்ல இருக்கிறோம். அவர் டைம் எங்கே மிஸ் மேலே விழுந்தா நான் முடிச்ச ஏற்றி கொண்டு இறக்குறேன்னு அதே மாதிரி சிஸ்டம். அப்படியே பள்ளிக்கூடத்துலேருந்து கடைசிய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்களாடா நீங்க. அது சரி, வரசில வந்து நீங்க உங்களை ஒன்றும் கதைக்கலாது. அவன் சிறுதானியம் பெருதானியத்துக்கு எதுக்கு என்னத்தை கதைக்கிறது தெரியாம கதைக்கிறான். நீ அம்மா அவங்கள இதுல இருந்தானே ஏதோ ஒரு கட்சியிலேருந்து வந்துருக்கீடாப்பா. நீயாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுடாப்பா. சிறுதானியம் இதுன்னு சொல்ல போற, பெருதானியம் இது சொல்ல போற. சிறுதானியம் இருக்கല്ലോ. சிறுதானியம் சார் பூசணிக்காய் இருக்கല്ലോ. பூசணிக்காய், கத்தரிக்காய், மற்றது இந்த பெரிய பெரிய தக்காளி பழம், தேங்காய் அதை அப்படி வச்சிருக்கலாம். பெருதானியம் நெல்லு, உதக்கன், சாமை இருக்கല്ലോ. சாம, வரகு அது இது எல்லாம் போடும். அதெல்லாம் பெருதானியம். பெருதானியம் அதுகள் எல்லாம் கடவுள் இதுகள் தெரியாம விவசாய இதெல்லாம் படிப்பிச்சுட்டு வந்துட்டு எங்களுக்கும் படிப்பிச்சு விட்டாங்க. எரும மாடுகள்
அப்ப நீங்க பள்ளிக்கூட பக்கம் போயில போற இல்லையாப்பா, அந்த கடத்தவங்க தெரியும் தானே. 5ஆம் ஆண்டுல படிப்பிச்சவங்க எங்களுக்கு சொல்லி தந்தது. 5ஆம் ஆண்டுல படிப்பிச்சவன் தானே புத்தகம் எழுதியிருப்பான். அப்படியும் இருக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் பெரிய பெரிய படிப்புகளில் வந்திருக்கிறீர்கள். அங்க போய் படிச்சுட்டு இங்க போய் படிச்சுட்டு இதுக்காக வந்து அதுவும் பெரிய பெரிய அரசியல் இதுகளோ போலோ இதுக்காக வந்துட்டீங்க. நாட்டில் இருக்கிற மக்களே நாட்டே தான் கெடுக்கிறேன்னு பார்த்தா இனி வரப்போற சந்ததியிலும் கெடுக்கணும்ன்றது என்ன இருக்கு, எங்கடா தலையெழுத்துல இருக்குது. என்ன ஏதோ சொல்றீங்க இல்லையாப்பா, அந்த அஞ்சாம அவன் படிப்பிச்சு அவன் விட்டது, அந்த புத்தகங்களையும் விட்டவன் அந்த மக்களைத்தான் ஏமாத்தி இதண்டி சிறுதானம் பெரியானம் இதண்டு தெரியாம ஏமாத்தி கொண்டு போற மாதிரி அடுத்த வாரம் சந்ததிகளுக்கும் என்ன செய்ய போறீங்க, ஏமாத்தி அந்த வாழ்க்கையை அழிக்க போறான்றது நிச்சயம். சரி, அந்த நேற்று உங்களோட வீட்டடியில எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வேற லொரி நின்ற மாதிரி கிடக்கு. 2-3 மூட்டையை காணி காய்ச்சாங்க. உண்மையே லொரியா? இந்த அதிசயாமன் வருமே பள்ளிக்கூடம். அடே அது பள்ளிக்கூடம் பூட்டிட்டு இருந்தடாப்பா. அதுக்காக நான் இங்கே பிரின்சிபல்கிட்ட துறப்பு பண்ணுறதுக்கே வீட்டாக நிப்பாட்டிட்டு கூட்டி கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் ஸ்டோருக்கு அது ஸ்டோர் பண்ணி அந்த கணக்கு வழக்கெல்லாம் அதை ஒன்று இருக்கு. நீ இங்கால ஒன்று முதல் பாய தேவையில்லை நீ. சரி சரி ஒன்று இதுகளை காய்ச்சோன்னா உடனே வாடுறது இல்லைன்ட்டு அங்கே என்ன சும்மா இருந்தவனை சிவாசில கூட்டி கொண்டு வந்து வச்சு பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கவே வேண்டாம். 5லேருந்து 12 மட்டும் படிப்பிக்கிறான்னு குட்டு மார்னிங் சொல்கிறான். குட் மார்னிங் சொல்ல தெரியாதவன் குட்டு மார்னிங் கேட்டாப்பா, என்னன்னு தெரியாது. அது சோறுகளுக்கெல்லாம் என்னன்றா இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பிக்கிறான்னு சொல்கிறேன். சோறு போய் சாப்பிடுங்கோ, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, கையை காலை கழுவு கொண்டு என்னன்னு சொல்லுவேன். நீ போய் எப்படி கழுவுறீங்கன்னு சொல்றது? கையை கழுவுங்கோ, காலை கழுவுங்கோ, வேற என்ன வாயை கழுவுங்கோ. அப்படி சொன்னதான் கிடையாது, தமிழையாவது பிடிப்பா. நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல பல்லு அதான் என்னன்னு சொல்றது உங்களோட பெரிய கட்டுக்காரன் சார். நீங்க என்ன சொல்லுங்க சார். எந்த பள்ளிக்கூடம் ஒண்ணு தெரியும்? எந்த கேம்பஸ்ல சார் படிச்சீங்க? நான் சார் ஒட்டு கேம்பஸ் இல்லை சார், நான் 3 கேம்பஸ் முடிச்சேன். 3 கேம்பஸ்? 3 கேம்பஸ்லேயுமே வேட்ட உயிரோடு திருப்பி ஆறு கண்டது. என்ன 3 கேம்பஸ்லேயும் படிச்சிருக்கிறீர்கள்? அப்போ நல்ல பெரிய ரேங்க்லாம் இருந்திருக்கிறீர்கள். அப்போ எனக்கா இல்லாத ஃபேன்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் பின்னே தெரிவாரு தாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் சொல்லி சரி. அதுதான் நல்ல டீச்சர். சோசியல் ஒர்க்கர் நடக்கும். சோசியல் அதுக்காக தான் நீங்க பள்ளிக்கூட கிளாஸ்களுக்கு வராம சோசியல் ஒர்க் பண்ணி கொண்டு தெரியுறீங்க. ஆமா சரிடா. என்ன ஒன்று செய்தா தான் எங்க போட்டோ எடுத்து போடுவாங்க. வாத்தியில் ஃபேஸ்புக்ல போட்டாங்கண்டா லைக் பண்ணும் பாருங்க, அள்ளி கொண்டு வந்து வரும். அதே யாரோ டிக்டாக் செய்யறவன் செய்யறான்டா அவனுக்கு வியூவா போடும். அட ஏன்டா பாதை செய்யற? நீ படிப்பிக்க வந்து படிப்பிக்கிறத எடுத்து போட வேண்டாப்பா. நீ படிப்பிக்கிறத எடுத்து போட்டா சார் என்ன பிரச்சனை இல்லைங்க. இது கவர்மெண்ட்ல படிக்கிறத வீடியோ எடுத்து போட்டா இந்த கவர்மெண்ட் பாருங்க கொஞ்சம் டைட் சிக்கலா போடும். இப்போ நீங்களும் கம்மியான வண்டி வேற முடிவு பண்ணி தான் வந்துருக்காங்க போல இருக்கு. சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ படிப்பிக்கிறத நீ எடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இங்கே அதை வச்சு போட்டு நீ போட்டினாலும் இன்னொரு பிள்ளைகளாவது ஒரு பயன்பெறுமடாப்பா. அது என்ன சோச முடியாதுன்னு போய் ஊருக்கு போய் செய்கிறேன்னு அவளோட போய் செய்யிருக்கிற கதையெல்லாம் வந்து கொண்டு இருக்கு. அங்கே போயிருக்கியாம் அவளோட இந்த காய்ச்சி கொண்டு இருக்கிறியாம், இங்கே கூட்டம் பண்ணோன்னு அதுக்குள்ள போய் குண்டு போய் நிற்கிறியாம், மாதசிங்கம் மீட்டிங் பண்ணோன்னு உங்களுக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் தலையிட்டு கொண்டு இருக்கிறியா. என்னடா போய் செய்கிற நீ? சமூக செயற்பாட்டில் நான் முக்கியமான ஆள். அடி அது அரசியல்காரன் அங்கே இருக்கிற சமூக செயற்பாட்டுக்கு படிப்பிக்க வேண்டியவன் நீ அதுக்குள்ளே வர வேண்டியனாடா. நான் படிப்பிக்கிறேன் படித்து கொண்டே இருக்கேன், படிப்பிக்க கொண்டு தான் இருக்கேன். எந்த கிளாஸுக்கு நான் போகலன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு போட்டது ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தான். 2 கிளாஸ் முடிஞ்சோன்னா சரி. அப்போ என்னடா 5லேருந்து 12க்கு படிப்பிக்கிறேன்? 5லேருந்து 12க்கு படிப்பிக்கிறேன் தான். நீங்க தர்ற டேர்னை பொறுத்து நான் படிப்பேன். ஓ நீ வா கையில நல்ல மோதிரம் சரி இன்னும் சரி போ. இந்த அரசியல் விளையாட்டுல இருந்து காட்டேன். சரி சரி நான் உன்னிட்ட இருந்து ஒன்றுமே கதைக்கல மறந்துடா. நான் ஒன்றுமே கதைக்கல. ஓகே ஓகே மறந்துடுறேன். ஓகே பார்த்தேன் அங்க சொல்லு நான் ஒன்றும் கதைக்கல. சரி சரி அதான் பயம் இருக்கணும் பயப்பிள்ளைக்கு.
கதை நேரம் கதை நேரம் கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் ஆக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை கதை நேரம்